இவ்வினா அகஸ்தியமே வருக ஜெயத்தியமே வருக. இறைமகா வாழை சித்தர் சாய நமக. பிரபஞ்ச மகா அகஸ்திய வாழை சித்தர் சாய நமக. விஸ்வாமித்திர சாய நமக. நான் இப்போ என்னோட இளைய மகன் திருச்செந்தூர் கோயிலுக்கு குழந்தைய கூட்டின்னு போய் மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கினாங்க ஐயா. ஆனால் குலதெய்வம் கோயில் எங்களுக்கு ஊத்துக்காட்டு எல்லையம்மன். அவங்க விருப்பப்படி அவங்க போய் அடிச்சிட்டாங்க. ஆனால் நேற்று தான் ஐயா அடிச்சாருங்க. பகல்லையே எனக்கு தூக்கத்திலேயே எனக்கு காட்சி அளிச்சுது. ஏன்னா நம்ம இதுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க வேண்டுதலை திருச்செந்தூர் கோயிலில் கொடுத்தாங்க. நான் அதை மதியம் படுத்திருக்கு சொல்ல எனக்கு அந்த காட்சி வந்தது. எப்படின்னா ஒரு பையன் ஹேர் கட் பண்ணின்னு எங்கள் வீட்டுக்குள்ளே குளிக்காமல் உள்ளே நுழைஞ்சிட்டான். ஒரு குழந்தை அது அண்ணனும் தங்கச்சியுமா வராங்க உள்ள. நம்ம பாலாம்பிகை இருக்காங்களா, நெம்மதி பாலா. இந்த அம்மா தலையை விரிச்சு போட்டுட்டு அவன் அப்படிதான், அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அவன் அப்படிதான் வருவான், அவன் எப்பவுமே அப்படிதான் வருவான், குளிக்காம கொள்ளாம முடியை வெட்டிட்டு, நான் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பேச பண்ண, உன்னோட முடி காணிக்க வந்துடும், உன்னோட இடத்துல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அது பகல்லே அந்த கனவு. ஏன்னா நேற்று பகல் தான் அவங்க அங்கே திருச்செந்தூர் கோயிலில் குழந்தைக்கு பேரனுக்கு முடி கொடுக்குறாங்க முதல் வாட்டி. அவங்க வேண்டுதலை முடிக்கிறாங்க. எங்கள் குலதெய்வம் ஊத்துக்காட்டு எல்லையம்மன் வாலாஜா பார்த்துங்க. அது எதனா எதுவாகும் ஐயா? உயர் சபையில் இறை பிரபஞ்ச மன்னனாக சபையினுடைய மன்னனாக முடிசூட்டு விழா கண்டவன் அறுபடை திருமுருகனான ஆறுமுகன் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு. அவ்வாறு அறுபடை திரு ஆற்றலையும் அருதுமலை என்னும் எழுபடையாம் அவற்றையெல்லாம் ஒன்றாக்கி திருச்செந்திலகம் என்னும் ஏற்றம் கொண்ட தலம் அமைத்து அத்தலத்தில் அமர்ந்து அரசாளுகின்ற அத்தகைய திருமுருக பெருமான் சென்று வருகின்ற தலமாக பிரபஞ்ச மகாசபை இருக்க, திருச்செந்தூர் என்னும் அத்தகைய மாநகர் தலமதில் அருள்பாலிக்கின்ற திருமுருகனுடைய தலத்தில் சென்று அத்தகைய காணிக்கையை செலுத்தியது சபைக்கு செலுத்திய காணிக்கையே என்று அகத்தியன் வாசி வழங்க. அவ்விடத்தில் சென்று அக்காணிக்கை செலுத்தியது குலதெய்வத்திற்கு செல்லாது அங்கு சென்றது. யாம் உரைக்கின்றோம், சபையை உயிர் மூச்சாக நினைப்பவர்களது இல்லத்திற்குள் சபையே குலதெய்வமாக அமர்கின்றது. சபையின் ஆசான் குலதெய்வமாக அமர்ந்து விடுகிறார் என்று அகத்தியன் ஆசி வழங்க. நீர் எங்கு சபை நினைவோடு அத்தகைய காணிக்கையை செலுத்தினாலும் அது சென்று அடைவது பால திரிபுர சுந்தரி என்னும் சித்தர்களின் தலைவியின் திருவடியில் தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அந்நிலையை உரைக்கத்தான் உனக்கு வந்த காட்சியாக அது உனக்கு தெரிந்தது. அதனால் எக்குறையும் இல்லை என்று அகத்தியன் நல்லாசி வழங்க. இன்னொன்னு சொல்றேங்க ஐயா, வீடு பார்த்தீங்கன்னா இந்த சபைக்கு ஆரம்பத்துலேருந்து இன்னமும் நான் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு இருக்கேங்க ஐயா. ஆனால் முதல் முறை வர சொல்ல எல்லாம் ஆளாக ஒரு பக்கம் இருந்தேங்க ஐயா. அதுக்கப்புறம் 2வது முறை வர சொல்ல இந்த சபைக்கு ஒருத்தரா உள்ளே போகணும், சமாதானம் ஆகி போகணும். ஆனால் வீடு 10 வருஷமா முதல்ல பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணோம், அது அதுதான் சங்கய்யா. இப்போ அந்த வீடு 10 வருஷமா இருக்கு கட்டணும். எல்லாம்